உலகத்தில் எவ்வளோ கடவுள் இருக்கலாம், இவங்கிட்ட ஏன் போகணுன்ற அளவுக்கு அவன் சோதிப்பாங்க. அவன் சோதிக்கிற அளவுக்கு நம்ம அவங்ககிட்ட இறங்கி போகணும். பொறுமை வேணும் அவங்ககிட்ட, முதல்ல பொறுமை வேணும். முருகன்ட்ட எப்படின்னா, அவன் குழந்த மாதிரி நம்ம கிட்ட கிட்ட போக 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 நம்மளோட கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அறுத்து எரிஞ்சிருவாங்க. ஆனால் அவங்ககிட்ட போனால் உண்மையும் நேர்மையும் எப்போதும் இருக்கணும். அது மாதிரி அவங்ககிட்ட போயிட்டாலே அவனை விட்டு நம்ம விலைக்கு போகவே கூடாது. ஏன்னா குழந்தை எப்படி தந்தை விட்டு தாய் விட்டு விலைக்கு போனால் குழந்தை கோச்சிக்குமோ, அதே மாதிரி தான் இவன் முருகனும். நம்ம அவனை கும்பிட்டுக்கிட்டே இருந்தால், அவனை கும்பிடாமல் விட்டுன்னு வச்சுங்க, கழுத்தாமட்டிலே உண்ணி சத்துன்னு பாப்பில். அதனால் அந்த மனுஷனை தொட்டுட்டிங்கன்னா பின்னாடியே விடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்ககிட்ட சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கு என்ன தேவைன்றதை அவனே பூர்த்தி பண்ணி வச்சுருவான். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அவங்ககிட்ட எப்பொழுதும் பேசணும், பழகணும், அவனை கொஞ்சி விளையாடணும். நீங்கள் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உங்கள் வீட்டில் இருக்க முருகர் முன்னாடி பேசுங்க. என்னென்ன தேவைன்றதை அவனே புரிஞ்சுக்குவான். ஆனால் அவனை பிடிச்சிட்டிங்கன்னா அவனை விட்டுறாதீங்க. ஆனால் பிடிச்சிட்டிங்க, உங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சிரும். அதுதான் முருகன்.